ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ இபிஏ ஸ்டூடெண்ட்ஸ், இபிஏ ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக இங்கிலீஷில் பேசுகிறீங்க. பிகாஸ் அவங்க கமெண்ட்ஸ் பார்த்தாலே தெரியுது. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஓகே. ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸில் உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் இங்கிலீஷ் தப்பே இல்லாமல் பேசணும் அப்படின்னா அதுக்கு இந்த கிளாஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தப்பே இல்லாமல் சொல்ல மாட்டேன், ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இனிமேல் விடவே மாட்டீங்க. ஓகேவா? என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். எத்தனை பேருக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் நம்ம காமனாக விடக்கூடிய 10 கிராமர் மிஸ்டேக்ஸ். 10 காமன் கிராமர் மிஸ்டேக்ஸ், பொதுவாக நம்ம விடக்கூடிய 10 காமன் கிராமர் மிஸ்டேக்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கடைசியாக நான் சொல்லிக் கொடுத்ததுல உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்குது. நீங்கள் தான் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து கரெக்ட் பண்ண போகிறீங்க. நான் போர்டில் எழுதி போட போகிறேன், நீங்கள் கரெக்ட் பண்ண போகிறீங்க. ஓகே. ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் 10 காமன் கிராமர் மிஸ்டேக்ஸ். இதுக்கப்புறம் இந்த தப்பை நீங்கள் பண்ணவே கூடாது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, ஐ ஹவ் ரிட்டன் 4 சென்டென்சஸ். இதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஆன்சர்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ ஹாவ் வெண்ட் தேர். நான் அங்கே போயிருக்கேன், நான் அங்கே போயிருக்கிறேன். ஐ ஹாவ் வெண்ட் தேர். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பார்த்தாலே தெரியுது இல்லையா? ஐ ஹாவ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு வேர்ப் வந்திருக்கு. இது என்ன டென்ஸ்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதில் என்ன மிஸ்டேக் இருக்கு? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தெரிஞ்சவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஐ ஹாவ் வெண்ட் தேர், எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்கு? ஹாவ்ல இருக்கா, வெண்ட்ல இருக்கா, எதுல இருக்கு? மிஸ்டேக் வந்து இந்த வேர்ப்ல தான் இருக்கு. எப்பவுமே வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ், அது ப்ரெசென்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பாஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஈவன் அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்பவுமே வந்து ஹாவுக்கு அப்புறமா ஒரு வேர்ப் வந்தது அப்படின்னா அது எப்பவுமே தேர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். தட் இஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தான் இருக்கணும். ஸோ ஹாவுக்கு அப்புறமா ஒரு வேர்ப் வந்தது அப்படின்னா இட் ஷுட் பி தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். தட் இஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இருக்கணும். டோன்ட் யூஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆர் பாஸ்ட் ஃபார்ம். ப்ரெசன்ட் ஃபார்மும் யூஸ் பண்ணக்கூடாது, பாஸ்ட் ஃபார்மும் யூஸ் பண்ணக்கூடாது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தான் இருக்கணும். ஸோ வெண்ட் அப்படிங்கிறது கோவோட பாஸ்ட் ஃபார்ம். இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கிடையாது. வாட் இஸ் த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் கோ? கோவோட தேர்ட் ஃபார்ம் என்ன? கோ, வெண்ட், கான். ஓகே, ஐ ஹாவ் கான் தேர். ஐ ஹாவ் வெண்ட் தேர் அப்படின்னு வராது. ஐ ஹாவ் கான் தேர், நான் அங்கே போயிருக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட், he is more taller than me. இதுல என்ன தப்பு இருக்கு? he is more taller than me. What is incorrect in this sentence? Could you find out the mistakes here? Yes, we can easily find out the mistakes here. இங்க பாருங்க, he is more taller அப்படின்னு இருக்கு. சில நிறைய பேர் இந்த தப்பை கரெக்ட் பண்ணிருப்பீங்க. தென்னுக்கு ஸ்பெல்லிங் வந்து இது கிடையாது, தேன். இது எல்லாரும் நிறைய பேர் கரெக்ட் பண்ணிருப்பீங்க. இது ஒரு மிஸ்டேக். ஓகே. ஸோ இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோர் டாலர் அப்படின்னு இருக்கு. டாலர் அப்படிங்கிறதே வந்து நீங்க படிச்சிருப்பீங்க, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ மோர் டாலர், டாலர் அப்படிங்கிறதே வந்து உயரமானவன் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, கம்பேரிசனுக்காக தான் நம்ம டாலர் யூஸ் பண்றோம். பட் இந்த மோர் அப்படிங்கிற அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, அன்னெசரியான ஒரு வார்த்தை. மோர் டாலர். ஸோ ஹீ இஸ் டாலர், அவன் உயரமானவன். தேன் மீ, என்னை விட. ஓகே, மோர் அப்படிங்கிறது அன்னெசரி. இந்த மாதிரி இஆர்ல முடியக்கூடிய இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு முன்னாடி டோன்ட் யூஸ் மோர். இது வந்து தேவையே இல்லாத ஒரு வார்த்தை. அப்ப எப்படி சொல்லுவீங்க? he is taller than me. தென் வந்து தப்பு, தென் போடக்கூடாது. தென்னுக்கு என்ன மீனிங்? அப்புறம் அப்படின்னு அர்த்தம். தென் அப்படின்னா அப்புறம் அப்படின்னு அர்த்தம். ஸோ தேன் அப்படிங்கிறது ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணோம். ரெண்டு பர்சன்ஸை இல்லை ரெண்டு திங்ஸை வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக தேன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். தமிழில் மீனிங் வந்து விட அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹீ இஸ் டாலர் தேன் மீ, என்னை விட உயரமானவன். இதோட ப்ரொனன்சியேஷன் வந்து தேன், தென் கிடையாது, தேன். நெக்ஸ்ட், ஐ டிடன்ட் வெண்ட் தேர். நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க இப்பயும். ஐ டிடன்ட் வெண்ட் தேர். வாட் இஸ் இன்கரெக்ட் ஹியர்? வாட் இஸ் அ மிஸ்டேக்?
do we have in this sentence? Very good, super, கண்டுபிடிச்சிட்டீங்களே. so I didn't வந்துட்டாலே இது என்ன tense first? simple past tense. ஓகேவா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் நீங்க உருவாக்கும் போது இந்த didn't அப்புறமா வந்து பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb தான் இருக்கணும். went அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம், அதை அப்படியே போடக்கூடாது. ஏன்னா இந்த வெண்ட்ல இருந்தா டிட்ட தனியா பிரிச்சுட்டோம் இங்க. அப்ப இங்க என்னதான் இருக்கும்? ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் இருக்கும். இங்க பாருங்க, நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வெண்ட்டை பிரிக்கும் போது டிட் பிளஸ் கோ தான். இந்த கோ கூட டிட்டுங்கிற ஒரு பாஸ்ட் ஆக்சிலரி சேரும் போது நமக்கு வெண்ட் கிடைக்குது. திரும்பியும் இந்த வெண்ட்டை இங்கே போடக்கூடாது. ஸோ டிட்டுக்கும் கோக்கும் நடுவில் தான் நாட் போடுவோம். நான் நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல. ஐ டிடன்ட் வெண்ட் நிறைய பேர் போட்டிருக்கீங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்ப எப்படி சொல்லலாம்? ஐ didn't go there. Next, she have a two brothers. அவளுக்கு இரண்டு சகோதரர்கள் இருக்கிறார்கள். இதுல என்ன தப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன? have இந்த இடத்துல வராது. ஏன்னா he sheet வந்து என்னதான் வரும்? has தான் வரும். I you we theyக்கு வந்து have வரும். நோட் பண்ணிக்கோங்க. I you we they வந்துச்சுன்னா have வரும். இதே இது he she it வந்தது அப்படின்னா நமக்கு has வரும், மறந்துடாதீங்க. இது முக்கியமானது. இங்க she வந்திருக்கு, she has. இன்னொரு மிஸ்டேக் இருக்கு. என்ன அப்படின்னா டூ பிரதர்ஸ் அப்படின்னு இருக்கு. இது வந்து ப்ளூரல். ஸோ இது வந்து ப்ளூரல் நவுன். பிரதர் அப்படின்னா சிங்குலர், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏ போடலாம். பட் ப்ளூரல் நவுன்ஸ்க்கு முன்னாடி டோன்ட் யூஸ் an article. ஏவோ இல்லை நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஓகேவா? ஸோ she has two brothers. அவ்வளோதான். ஒரே ஒரு பிரதர் இருந்தாங்க அப்படின்னா she has a brother அப்படின்னு சொல்லலாம். ப்ளூரல்ல இருக்கனால ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. she has two brothers. எஸ் வச்சுட்டேன் பாத்தீங்களா? she has two brothers. அவளுக்கு இரண்டு சகோதரர்கள் இருக்கிறார்கள். இதே இது எனக்கு ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க அப்படின்னா I have. ஓகேவா? I have two brothers. சிம்பிளா இருக்கா? இதே இது அவனுக்கு ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க, அதை எப்படி சொல்லுவீங்க? அவனுக்கு இரண்டு சகோதரர்கள் இருக்கிறார்கள். கமெண்ட்ல சொல்லுங்க. அவனுக்கு, அவன்னா யாரு? he. ஸோ he வந்து has வரும். ஸோ he has two brothers. அவனுக்கு ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க. அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? ஸோ இன்னொரு 6 சென்டென்சஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஐ ஆம் லிவிங் ஹியர் ஃபார் 5 years. நான் இந்த இடத்துல வந்து 10 years. நான் இந்த இடத்துல 10 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஐ ஆம் லிவிங் ஹியர் ஃபார் 10 years. இதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஐ ஆம் வந்திருக்கு, அடுத்து லிவிங் போட்டிருக்கோம். இயர்ஸ் இந்த மாதிரி டியூரேஷனுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபார் தான் யூஸ் பண்ணுவோம். ப்ரிபோசிஷன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. தப்பு இருக்கா இல்லையா? இல்லாம கூட இருக்கலாம். தப்பு இருக்கா இல்லையா? சில பேர் சொல்ற மாதிரி இருக்கு, தப்பு இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி லாங் டியூரேஷன் அல்லது இந்த மாதிரி லாங் டியூரேஷன் நம்ம வந்து மென்ஷன் பண்ணும் போது 5 வருஷம் 10 வருஷம் 2 வருஷம் அப்பெல்லாம் வந்து ரொம்ப நாளா ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷ்ல. அது என்ன டென்ஸ்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ரொம்ப நாளா ஒரு விஷயத்த பண்றோம், ரொம்ப நாளா ஒரு ஆக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுக்கு எப்படி இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி மாத்தலாம்? I have been living. I have been living here for 10 years. 10 வருஷமா நான் இங்க வாழ்ந்து வருகிறேன். I have been living here for 10 years. நான் இந்த கம்பெனில 5 வருஷமா வேலை பார்த்துட்டு வரேன். I have been working in this company for 5 years. ஸோ இந்த மாதிரி லாங் டியூரேஷன்ல ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதோட ரூல் என்னது? have been யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் verb கூட ing சேர்ப்போம். இந்த டென்ஸ் கத்துக்காதவங்க கண்டிப்பா டென்ஸ்ல போய் பாருங்க, இருக்கும். ஓகேவா? ஸோ I have been living. இதே இது இங்க he she it வந்தது அப்படின்னா நம்ம has been போடுவோம். he has been living here for 10 years. அவன் இங்க வந்து 10 வருஷமா வாழ்ந்துட்டு வரான் அப்படின்னு சொல்லுவோம். So if you want to learn more about present perfect continuous tense, you can go and learn in our playlist. You can find that tense video in our playlist. போய் பாருங்க, கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? present perfect continuous tense. Don't miss out to watch that. Next one of my friend is here.
என்னோட ஃப்ரெண்ட்ல ஒருத்தன் இங்க இருக்கான், என் ஃப்ரெண்ட்ல ஒருத்தன் இங்க வந்திருக்கான் இல்ல இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. இதுல என்ன தப்பு இருக்கு? ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இஸ் ஹியர். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்னா என் ஃப்ரெண்ட்ல ஒருத்தன் சொல்லும் போது எனக்கு ஆன்சர் சேர்ந்து வருது. இதுல தப்பு இருக்கு. என்ன தப்பு? ஒரு சிலர் கண்டுபிடிச்சிட்டீங்க. இங்க பாருங்க, ஒன் அப்படின்னா ஒருத்தன் தான். யார்ல ஒருத்தன்? என் நண்பர்களில் ஒருவன். என் நண்பனில் ஒருவன் கிடையாது, என் நண்பர்களில் ஒருவன். சோ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் எஸ் சேர்க்கணும். ஓகேவா? அவ்வளவுதான். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் ஹியர். இங்க பாருங்க, இங்க ஃப்ரெண்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்க ஆர் போட்டக்கூடாது, அது தப்பு. ஆர் வராது இந்த இடத்துல, நீங்க ஆர் போட்டீங்கன்னா தப்பு. ஏன்னா ஒருத்தனை தான் நம்ம சொல்றோம். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், என் நண்பர்களில் ஒருவன் இங்கே இருக்கிறான். ஸோ ஒருத்தனை தான் குறிக்கும், சிங்குலர். அதனாலதான் நம்ம இஸ் போட்டிருக்கோம். ஸோ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் ஹியர். ஓகே. ஸோ அதே மாதிரி ஒன் ஆஃப் மை புக்ஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். இந்த புத்தகம்லாம் என்னோடது தான், பட் இதுல ஒரு புக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு. ஒன் ஆஃப் மை புக்ஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட், தேர் ஹாவ் மெனி பீப்புள். அங்க நிறைய மக்கள் இருக்காங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? தேர் ஹாவ் மெனி பீப்புள். இதுல என்ன தப்பு இருக்கு? பார்த்தோன்னு தெரிஞ்சிருச்சு, ஆக்சிலரி வேர்ப் தான் மிஸ்ஸிங், அதுதான் மிஸ்டேக். தேர் ஹாவ் இட் சொல்லுவீங்களா? நோ. ஹாவ் வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நான் இதை வச்சிருக்கேன், அவன் அதை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பி வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? ப்ளூரலுக்கு ஆர். there are many people. That's it. Next one, he is senior than me. He is senior na அவன் வந்து எனக்கு senior, than me என்னை விட. So he is senior than me. தப்பு இருக்கா இல்லையா? மிஸ்டேக் இருக்கு. எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல than யூஸ் பண்ணக்கூடாது. என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, he is senior to me. அவன் எனக்கு senior. He is senior to me. You have to use the preposition to. He is senior to me. He is junior to me. He is superior to me. Okay. So இந்த மாதிரி ஒருத்தரோட சொல்லும் போது இவங்க என்ன சீனியர், இவங்க என்னோட ஜூனியர் அப்படின்னு சொல்றதுக்கு than யூஸ் பண்ணாதீங்க, to தான் யூஸ் பண்ணணும். He is senior to me. He is junior to me. இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? ஸோ கடைசியா இன்னொரு ரெண்டு சென்டென்சஸ் மட்டும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட், ஐ ஆம் ஹியர் ஒன்லி. ஐ ஆம் ஹியர் ஒன்லி. நான் இங்கே தான் இருக்கேன். இது அடிக்கடி எல்லாருமே சொல்லுவோம். நீ எங்க இருக்க? ஐ ஆம் ஹியர் ஒன்லி. நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா தப்பா? தப்பு. ஏன்னா ஐ ஆம் ஹியர் கரெக்ட். இந்த ஒன்லி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு தவறான ஒரு வார்த்தை. ஐ மீன், நம்ம இந்தியன் இங்கிலீஷ்ல வந்து நம்ம அதிகப்படியா நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த ஒன்லி. ஐ எம் ஹியர் ஒன்லி, ஹீ இஸ் தேர் ஒன்லி, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்படிலாம் சொல்லவே கூடாது. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஆம் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்று வந்து ஐ ஆம் ஹியர்ன்னு சொல்லலாம், அல்லது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் ரைட் ஹியர். நான் இங்கேயே தான் இருக்கேன், ஸோ ஐ எம் ரைட் ஹியர், அல்லது ஐ எம் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் சே ஐ எம் ஹியர் ஒன்லி, ஐ எம் தேர் ஒன்லி. ஸோ டோன்ட் சே லைக் தட். இந்த ஒன்லிங்கிற வார்த்தையை தேவையில்லாம நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. ஐ எம் ஹியர் ஆர் ஐ எம் ரைட் ஹியர். லாஸ்ட் ஒன், ஹி டோல் மீ தட். ஹி டோல் மீ அப்படின்னா அவன் என்கிட்ட சொன்னான், தட் ஹி வில் கம். ஒரு பார்ட்டி இருக்கு, ஓகே, ஒரு பார்ட்டி அல்லது ஒரு பர்த்டே பார்ட்டி அல்லது ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ நடக்குது ஈவினிங். ஸோ நீங்க அங்கே போயிருக்கீங்க, ரைட்? நீங்க அந்த பார்ட்டியில இருக்கீங்க. அந்த பார்ட்டில யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க, அவன் வரலையா, அவன் ஃப்ரெண்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்க சொல்றீங்க, ஹி டோல் மீ தட், அவன் என்கிட்ட சொன்னான், ஹி வில் கம், அவன் வருவான்னு என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அல்லது இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் சொன்ன ஐ மீன் அதை எக்ஸாக்டா அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. நீ ஃபங்க்ஷனுக்கு வருவியா? வருவேன்டா. பட் இது அவனோட எக்ஸாக்டான வார்த்தை கிடையாது. அவன் வரலாம், வராமையும் போகலாம். இந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு ஆக்சிலரி வெர்ப் மட்டும் மாத்தணும். இந்த இடத்துல வில் வராது, அதுக்கு பதிலாக would தான் வரும். ஏன்னா அது ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன் மாதிரி தான்.
அவன் வரலாம் வராமையும் போகலாம், பட் கன்ஃபார்மா தெரியாது. நாட் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், அது அவனோட எக்ஸாக்டான ஒரு கமிட்மெண்ட் கிடையாது. வந்தாலும் வருவேன், வரலாம் வருவேன், ஓகே வந்தா தான் உறுதி. இந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும், would தான் யூஸ் பண்ணணும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, he told me that, அவன் என்கிட்ட சொன்னா he would come, அவன் வருவான்னு, he would come, பட் அவன் வரல, ஐ மீன் வருவேன்னு சொன்னா வரல. இந்த மாதிரி எக்ஸாக்டான வார்த்தைகள், எக்ஸாக்டான கமிட்மெண்ட்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், would தான் யூஸ் பண்ணணும். ஏன் அவன் இதை வாங்கல, he told me that he would buy that, அவன் இதை வாங்குவேன்னு சொன்னான், பட் I don't know why he hasn't bought that, ஏன் அவன் இதை வாங்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த மாதிரிலாம் நீங்க வந்து சொல்லலாம். சிம்பிளா இருக்கா? அவ்வளவுதான். அவன் என்கிட்ட சொன்னா உனக்கு கால் பண்ணுவேன்னு, he told me that he would call you, பட் அவன் கால் பண்ணுவானா அப்படின்னு எக்ஸாக்டா எனக்கு தெரியாது. ரைட்? இதுக்கு பேர் தான் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச். நீங்க வந்து வில்லுக்கு பதிலா யூ ஹாவ் டு யூஸ் would. அவ்வளவுதான். இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த 10 காமன் கிராமர் மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். உங்களுக்கான டெஸ்ட், ஐ ஹவ் ரிட்டன் 3 sentences here. She is more taller than you, அவள் உன்னை விட உயரமானவள், உயரமாக இருக்கிறாள். I have went there, நான் அங்கே போயிருக்கிறேன். He has 3 sisters, அவனுக்கு 3 sisters இருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறது நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. உங்க ஆன்சர்ஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு 20 seconds time. Your time starts now. Time's up. வெரி குட்ங்க, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, she is more taller than you. ஸோ டாலர் இஆர்ல முடியுது, இதுக்கு முன்னாடி டோன்ட் யூஸ் மோர், ஸோ இந்த மோர் வராது. she is taller than you. நெக்ஸ்ட் ஒன், I have went there, நான் அங்க போயிருக்கேன். ஸோ ஹாவுக்கு அப்புறமா இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹாவுக்கு அப்புறம் யூ ஹாவ் டு யூஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் verb. ஸோ went வராது, gone, I have gone there. லாஸ்ட் ஒன், he has, கரெக்ட் தான், he வந்திருக்கு, has போட்டிருக்கோம். 3 sisters, 3 sisters is a plural noun. plural nounக்கு முன்னாடி unnecessary-ஆ இந்த மாதிரி articles யூஸ் பண்ணக்கூடாது. he has 3 sisters தான் கரெக்ட். அவனுக்கு 3 sisters இருக்காங்க. that's it. சூப்பரா இருந்ததா? நீங்களும் என் கூட சேர்ந்து செமையா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாம நீங்க இங்கிலீஷ் பேசும்போது ரொம்பவே அழகா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஒன் ஆஃப் மை பிரதர் இஸ் ஹியர், என்னோட சகோதரர்களில் ஒருவர் இங்கே இருக்கிறார். ஷீ இஸ் ஜூனியர் தேன் மீ, அவள் என்னை விட ஜூனியர். அவ்வளவுதான். இதுல என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கரெக்ட் பண்ணி உங்களோட ஆன்சர் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். இந்த கிளாஸ் எப்படி இருந்தது, அதை பற்றி உங்களுடைய கருத்துகள், உங்களுடைய ஃபீட்பேக்கையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரி தப்பே இல்லாமல் இங்கிலீஷ் பேசணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் பேசுனீங்கன்னா சூப்பராக பேசிடலாம். அதுக்கு நான் இருக்கேன். என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம வந்து விடுவோம், அதை கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இனிமேல் வரக்கூடிய கிளாஸஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.